வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜர்தோசியை யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்சு நாட்டு ஃப்ரெஞ்சு நாட்டு ஸ்டிச்சு. ஓகேங்களா? நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டை த்ரெட் ஒர்க்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃப்ரெஞ்சு நாட்டு, லாங் ஃப்ரெஞ்சு நாட்டெல்லாம் அதே சேம் தான். ஜர்தோசியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த ஃப்ரெஞ்சு நாட்டை போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மெலிசு ஜர்தோசியில் தான் நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டு எல்லாத்துலேயுமே கோராவிலையும் போடலாம். இந்த இதில் தான் நான் இப்போ போட்டு காமிக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, 2 சென்டிமீட்டர் அளவு ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு, ஏன்னா ரொம்ப லென்த்தாக எடுத்தால் அந்த ஃப்ரெஞ்சு நாட்டு ஒழுங்காக வராது. ஓகேங்களா? அப்படின்றதுனால 2 சென்டிமீட்டர் அளவு இந்த ஜர்தோசியை என்ன பண்ணுறீங்க, கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு நம்ம நார்மல் நீடிலில் தான் ஃப்ரெஞ்சு நாட்டு போட முடியும். ஃப்ரெஞ்சு நாட்டு, லாங் ஃப்ரெஞ்சு நாட்டு இது எல்லாமே நார்மல் நீடிலில் தான் போடலாம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நார்மல் நீடிலில் த்ரெட்டு கோத்துக்கிட்டு எடுத்துக்கிறீங்க. ஜர்தோசியை இப்போ நார்மல் நீடிலில் கோத்துக்கிட்டு நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி ஃபுல்லாக த்ரெட்டு ஒட்டி லாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம், அது வரையே இழுத்து விட்டுட்டு த்ரெட் ஒர்க்கில் எப்படி பண்ணுவீங்களோ அதே தான் இங்கே ஜர்தோசியில் பண்ண போகிறோம். அதனால் இதை டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த ஜர்தோசி மேலே கீழே நகராமல் இருக்கிற மாதிரி இப்படி கிட்ட பிடிச்சிக்கிட்டு ஊசியை த்ரெட் ஒர்க்கில் பண்ண அதே சேம் தான். மேலேருந்து கீழ் பக்கமாக ஜர்தோசிக்கும் அடியில் வச்சு மேலேருந்து கீழ் பக்கமாக ஒரு 3 சுற்று சுற்றுனா போதும். ஓகேங்களா? சுற்றிட்டு த்ரெட்டை நல்லா மேலே பிடிச்சிக்கிட்டு இந்த பாருங்க, இந்த ஆள்காட்டி விரலால் ஜர்தோசி இப்படி பிடிச்சிக்கிட்டு அடிப்பக்கமாக நீடில், ஏன்னா நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஜர்தோசி ஸ்ப்ரிங் எடுத்துக்கிட்டு வந்துடும். அப்படின்றதுனால த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கணும். நம்ம த்ரெட் ஒர்க்குக்கு எப்படி ஃப்ரெஞ்சு நாட்டு போட்டோமோ அதே சேம் தான். அப்போ தான் உங்களுக்கு உள்ளே நல்லா உட்காரும் ஜர்தோசி. ஓகேங்களா? அடியில் டைட்டாக பிடிச்சி இழுத்துடுறீங்க. த்ரெட்டு பிய்யாது, டைட்டாக பிடிச்சி இழுங்க, உங்களுக்கு ஃப்ரெஞ்சு நாட்டு விழுந்துடும். ஓகேங்களா? இப்போ ஜர்தோசியில் எப்படி ஃப்ரெஞ்சு நாட்டு போடுறதுன்றதை பார்த்தீங்களா? திரும்ப ஒரு 2 டைம் போட்டு காமிக்கிறேன். முதல்ல ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஒரு 10 ஸ்டிச்சு ஃப்ரெஞ்சு நாட்டு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு டிசைனில் போட்டு பாருங்கள். சின்ன டிசைனாக எடுத்துக்கிட்டு அதில் ஃப்ரெஞ்சு நாட்டு எப்படி நெருக்க போடுறது அப்படின்றதையும் போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம ப்ளவுஸில் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜர்தோசியில் ஃப்ரெஞ்சு நாட்டு போட்டிங்கன்னா ப்ளவுஸில் ஒரு ஷைனிங் கொடுக்கும் அந்த டிசைனு. அதுக்காக தான் நம்ம ஜர்தோசியில் ஃப்ரெஞ்சு நாட்டு போடுறோம். த்ரெட் ஒர்க்கை விட இது லைஃப் வரும், நல்லாயிருக்கும். எப்படி பிடிச்சிக்கிறேன்னு பாருங்கள். ஆள்காட்டி விரலாலையும் பிடிச்சிக்கலாம், நடு விரலாலையும் பிடிச்சிக்கலாம். ஆனால் ஜர்தோசியை கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த ஸ்ப்ரிங் எடுத்துக்காமல் இருக்கும். லாஸ்ட்டாக இந்த லாஸ்ட்டு நுனி உள்ளுக்குள்ளே போய் இறங்கணும். இப்போ உள்ளே இறங்குது பாருங்கள், ஸ்ப்ரிங்குக்குள்ளே அந்த ஜர்தோசியோட நடு சென்டருக்குள்ளே இறங்குது பாருங்கள். அது மாதிரி இழுத்து டைட் பண்ணணும். ஓகேங்களா? இது எடுத்துக்கிட்டு வருதுன்னு பார்க்காதீங்க. அடுத்தது குத்தும்போது உங்களுக்கு இங்கே இந்த த்ரெட்டை மேலே இழுத்துருவீங்க. இப்போ உங்களுக்கு இங்கே டைட் வந்துடும். சரிங்களா? திரும்பவும் போட்டு காமிக்கிறேன். டிசைன்லேயும் எப்படி நெருக்க போடுறதுங்கிறதையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அதே சேம் தான். 3 சுற்று, அதுக்கு மேலே சுற்றாதீங்க. சரிங்களா? ரொம்ப நிறைய சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது ஜர்தோசி அந்த ஸ்ப்ரிங்கில் போய் த்ரெட்டு மாட்டாத அளவு நம்ம எடுத்துக்கிட்டு வரணும். இப்போ இந்த ஜர்தோசி லாஸ்ட் எண்டு இதுக்குள்ளே போய் சென்டரில் உள்ளே உட்காருது பாருங்கள். உட்கார்ற மாதிரி நம்ம டைட் கொடுக்கணும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஃப்ரெஞ்சு நாட்டு கிடச்சிருச்சு. இப்போ தனித்தனியாக எப்படி போடணுன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஒன்று மட்டும் போட்டு காமிக்கிறேன். போட்டு காமிச்சிட்டு டிசைனில் ஒரு திலகம் ஷேப்பில் எப்படி போடுறதுங்கிறதையும் உங்களுக்கு நெருக்க எப்படி போடுறதுங்கிறதையும் போட்டு காமிக்கிறேன். அப்படியே பக்கம் போட வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. 3 சுற்று தான். 3 சுற்றுக்கு மேலே சுற்றாதீங்க. 2 சென்டிமீட்டருக்கு மேலே அதிகமாக எடுத்துடாதீங்க, உங்களுக்கு வராது, தூக்கிட்டு இருக்கோம் ஜர்தோசி. ஓகேங்களா?
அந்த டிசைனில் போட்டு காமிக்கிறேன். நெருக்க பக்கத்தில் அப்படியே போட வேண்டியதான். பொறுமையாக போடணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு அறுவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜர்தோசி வந்து ஸ்ப்ரிங்கு வந்து உங்களுக்கு இழுத்துக்கிட்டு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் த்ரெட்டை வந்துட்டு மேலே தூக்கி விட்டு உள்ளுக்குள்ளே எழுந்துற மாதிரி கொடுக்கணும். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தீங்கன்னா நல்லா மேடாக அழகாக ஸ்ப்ரிங்கில் கொடுக்கும்போது அழகாக இருக்கும். ஃப்ளவர் டிசைன்லேயும் நம்ம அதை கொடுக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்தீங்கன்னா எம்போஸ்டாக தெரியும். இதில் வந்து ஸ்ப்ரிங் லாஸ்ட் இது வந்து எடுத்துகிட்டு வந்துச்சு பாருங்கள். இது லைட்டாக கட்டர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். அந்த டிசைனுக்குள்ளேயே நமக்கு அந்த ஃப்ரெஞ்ச் நாட் அழகாக பொருந்துகிற மாதிரி கொடுக்கணும். கோட்டுக்கு உள் பக்கமே கொடுங்க. கோடை ஒட்டி கோட்டுலேயும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் போயிடும். விரலால் அழுத்தி பிடிக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு அழகாக வரும். இப்போ நெருக்க எப்படி போடணுன்றது தெரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு திலகம் ஷேப்பில் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். நெருக்க ஃப்ரெஞ்ச் நாட்டு. இங்கே உங்களுக்கு இன்னும் ஷார்ப் நோட்டு வரணுன்னா இங்கே ஒரு ஜர்தோசி வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் நோட்டு திலகம் ஷேப் வந்துடும். சரிங்களா? நம்ம ஃப்ளவர்லேயும் போட்டுடலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், ஒரு கான் டைப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள். சோளம் டைப்பில் இருக்குங்களா? இது மாதிரியும் போடலாம். திராட்சை கொத்து அந்த மாடல்லையும் நம்ம போடலாம். இப்போ இதில் வந்து அங்கங்கே குட்டி குட்டி பூ மாதிரி இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை கொடுத்துருக்கேன் பாருங்கள். குட்டி குட்டி பூவாக இது மாதிரியும் நம்ம போடலாம். இதே மாதிரி போட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. சொல்லுங்கள் எப்படி போடணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிசுறு தட்டுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவும் இல்லை. ஃப்ரெஞ்ச் நாட் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் ஆனதுனால இது ஈஸியாக போட்டுடலாம். நன்றி, வணக்கம்.